சபையோர் அனைவருக்கும் அடியேன் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோக தத்திராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதஸ்த நகக வகுலாராமம் ஸ்ரீமத்ததன்வரும் படமாபிமூர்த்னா பூதம் சரஸ்ய மதாத்வத பட்டராத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி பாபா பக்தாங்கேணோ பரகாலயதீந்திரமேஸ்தா ஸ்ரீமத் ராமசமுனின் प्रणदोस्मि नित्यं नीलास्तुङ्गतनगरी मुक्कोट्ये कृतं पारात्यं सरचिर चित्ताभैति சோசிச்சாதாம் நிகழ்களுகமுண்ட கோதாதசிய நமையிதம் பூவையே வாஸ்துபூதக அன்னவையல் ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பலியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடகுடிய திருப்பாவை பாடி அருளவல்ல பல்வழியார் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதியின்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரத்திருளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத கண்ணன் கடலணியே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்போ நமக. அடியேன் நேற்றுக்கு பந்தார் விரலி அது வரைக்கும் பார்த்து நிறுத்தியிருக்கோம். அந்த செந்தாமரை கையால் வளை ஒலிப்ப அதனுடைய விவரங்களை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு மேற்கொண்டு அடிப்பாங்க. செந்தாமரை கையால் பகவானுக்கும் தாமரை மாதிரி செவந்து இருக்கிற கைகள், தாயாருக்கும் தாமரை மாதிரி செவந்து இருக்கிற கைகள். கண்ணனுக்கு எப்படி பாஷைக்காரர் தேசிகர்லாம் கண்ணனை எப்படி அனுபவிக்கிறான்னா, கண்ணன் தவழ்தான் ஆயர்பாடியில் அந்த கையை ஊனி ஊனி தவழ்ந்ததுனால உன் கை செவந்து போயிடுத்தோ இல்லை, பிள்ளைகளுக்கு அந்த மாடு மேய்க்க கோர்ச்சையும் கோல கையில் கொண்டு போனியே அதனால உன் கையை செவந்து போயிடுத்தோ, அர்ஜுனனுக்கு தேர்தட்டில் நின்று அந்த சாரதியாக இருந்த கையில் கோல் வச்சுருந்தியே அதனால உன் கை செவந்துதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தாயார் சொல்கிறானா, இயற்கையாகவே அவனுக்கு கை சிவந்தது, கண் சிவந்தது, எல்லாமே தாவர மாதிரி அவனுக்கு குளிர்ந்து சிவந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ எப்படி அந்த சிவப்பு வந்ததுனாக்க, என்னுடைய கை சிவந்து இருக்கே, என்னுடைய கை சிவந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி சிவந்து இருக்கு, கண்ணனுடைய கையும் சிவந்து இருக்கு, மென்மையா இருக்கு, அருள் புரியறதுக்கோசரமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முத்திரைகள், அந்த கையில இருக்கிற முத்திரைகளை சொல்றாங்க. உபதேச முத்திர பாஷைக்காரது, ஞான முத்திர ஆச்சாரியர்களது, ஹயக்ரீவரதும் வரதம் முத்திர வரம் கொடுக்கிற முத்திர இவ இதெல்லாம் திருவேங்கடமுடையானது. பகவானுக்கு அந்த வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அப்படி வச்சுருக்கானே அந்த இது. பொதுவாக நம்ம இந்த கட்டை வரலையும் இந்த பெருவரலையும் நம்ம இப்படி சேர்ப்போம். அந்த சேர்க்கறது என்னன்னா, இந்த பெரு வரல்ங்கிறது ஜீவாத்மா, இந்த கட்டை வரல்ங்கிறது பரமாத்மா. இந்த ஜீவன் போய் இந்த பரமாத்மாவை எரிக்கி பிடிச்சுக்கணும். நீ இல்லாத எனக்கு கதி இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லணும். அதை தான் இந்த இடத்துல எல்லாரும் எடுத்து கொடுத்துருக்கா. எல்லாம் செந்தாமரை கை, சிவந்த கை, ரமணீயமான கை. எல்லாரையும் தன்னை யாராவது அண்டிட்டா, தன்னை யாராவது சரணாகதி பண்ணிட்டா அந்த ஆசிரியர்களை என்னைக்குமே அணைச்சு காக்கிற கை அவருக்கு. சீரார் வளை, அவ தாயார் கையில வளையல்கள் குலுங்கிறது. அப்படியே அந்த சீரார் வளை, சீரார் அப்படின்னா மிகவும் உயர்ந்த அப்படிங்கிற அர்த்தம். அந்த வளையல்ங்கிறதுக்கு சாதாரண நம்ம கையில இருக்கிற வளையல்
புருஷா கிட்ட இருக்கிற கங்கணமாகட்டும், ஸ்திரீகள் கிட்ட இருக்கிற வளையல்கள் ஆகட்டும், இதுக்கு என்ன சொல்லுவானாக்க பாவ புண்ணியங்களை தான் பெரியவாளன் எடுத்துக்காட்டா எடுத்துருக்கான். அந்த வளை ஒலிப்ப நம்ம கையில இருக்கிற அந்த நம்ம கையில இருக்கிற வளையல்கள் பாவம் புண்ணியம் இது எல்லாத்தையும் ஒலிப்ப, இது எல்லாத்தையும் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா அவ குறைக்கிறா தாயார். ஏன்னா பூராத்தையும் அழிக்கிறதுக்கு தாயாருக்கோ பெருமாளுக்கோ அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம கர்மவனே நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனால் அவங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா அந்த வினையினுடைய பயனை குறைக்கிறான். நம்ம படுற கஷ்ட வேதனைகளை அவன் குறைக்கிறான். சீரார் வழி ஒலிப்ப, அந்த வந்து திறவாய், உன்னுடைய சீரார் வழி ஒலிப்ப வந்து திறவாய். அதே மாதிரி காலில் இருக்கிற அந்த நூபுரங்கள் சதங்கைகள் இதெல்லாம் ஒரு விசேஷம், ஒரு பெரிய விசேஷங்கள். இப்போ பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுற செய்யும் பெருசாக மணி அடிக்கிறான். கல்யாணங்களில் பெருசாக நாதஸ்வரம் மக்களும் ஓட இது இருக்கு. ஏன்னு கேட்டால் யாராவது தும்மினா அபசகுனம், யாராவது ஐயோன்னு சொல்லிட்டா அபசகுனம். இதெல்லாம் கேட்கக்கூடாது, நல்லவா காதல அது விழக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அந்த சத்தங்கள். அந்த மாதிரி இந்த தாயார் வந்து தன்னுடைய வள குலுங்கல் தான், அதுலேருந்து சத்தம் வரதான். சத்தம் வர்றது கண்ணான்னு கூப்பிடுதான். அவ காலில் இருக்கிற சலங்கைகள் அந்த சீரார் செந்தாமரை கையால் சீரார் ஒலிப்ப வந்து அந்த வழி ஒலிப்ப அந்த உன்னுடைய கடல்ல இருக்கிற நூபுரகங்க ஒலிக்க வந்து தரவாய்னா அந்த பகவானே எங்களுக்கு காட்டு வழிகாட்டு, எங்க மனசுல இருக்கிற அழுக்க அழிச்சு எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்ற. வந்து தருவா, அவ நடந்து வரணும். அவ நம்ம ஒரு அடி எடுத்து சொன்னா அவன் 100 அடி வரானே, அந்த மாதிரி அவன் வரணுங்கிறத சொல்றான். இல்ல புருஷகாரியான பிராட்டினே பிராதன்யம் சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்துல. அந்த புருஷகாரன் யாரோ அவளுடைய பிராதன்யம், அவளுடைய உயர்த்தி சொல்லப்படுகிறது. ராமாயணத்துல சீதனுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு தான் ராமாயணமே ஏற்பட்டது. அதிலும் 18 அப்படிங்கிற எண் 1 + 8 9 9க்கு என்னைக்குமே ஒரு உயர்த்தியான இது உண்டு. அந்த 9 எதில் பெருக்கினாலும் 9 திருப்பி வருங்கிறதுனால அந்த 18 அப்படிங்கிறது சீதைக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கா. இதுல கிருஷ்ணன் யானை இது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிஷனை மட்டும் கொடுக்குறார். லிப்சே லக்ஷ்மண யோகிதகன்னு வேதாந்த தேசிகர் எடுத்து காட்டியிருக்கார். என்னன்னா கிருஷ்ணன் வேதங்களால துதிக்கப்படுபவன், சிறியவர்களாலும் தன்னை துடிக்கும்படியான கீழே இறங்கி நிற்கிறவன் கண்ணன். யானை என்ன பண்ணும், ஸ்நானம் செய்யும். ஸ்நானம் செஞ்சுட்டு சுத்தி அடைஞ்சிட்டு வந்து யானை தந்தலையிலே தானே மண்ணள்ளி போட்டுடுதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி மண்ணள்ளி போட்டுக்கும். கண்ணன் உயர்ந்தவன், பரமபதன், நித்திய சூரிகளால வணங்கப்படுறவன், அப்பேற்பட்டவன். கோகுலத்திலிருந்து எல்லார்கிட்டையும் அடிப்படுறான், கிள்றான், கட்டி வைக்கிறான், எல்லாத்துக்கும் வர்றான். அப்பேற்பட்டவன் அவன். அதே மாதிரி பயமற்றவன் கண்ணன். பலம் உள்ளது யானை. யானைக்கும் பயமே கிடையாது. பலிஷ்டன், பகவானுக்கு இருக்கிற பலம் கம்பேர் பண்ண முடியாத பலம். இவ்வளவுதான் அவனுக்கு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி யானைக்கும் பலம் ஜாஸ்தி. யதுகிரி, வனகிரி, சேஷகிரின்னு மலைகளை வசிக்கிறவன் பகவான். அதே மாதிரி யானையும் மலைகளில் தான் அதிக வாசம் பண்ணியும். கொடுக்கிற கை உடையவன், வள்ளல், காருண்யனவன். அந்த கண்ணனை மாதிரி யானையை எப்படி கம்பேர் பண்றான்னா அதுக்கு துதிக்கை இருக்கு, அதால நம்மளை தூக்கி ஆசீர்வாதம் பண்றது. பக்தி, பிரபத்தி, அஞ்சலி இவர்களுக்கு வசப்படுவது. யாராவது பிரபத்தி பண்ணிட்டா, யாராவது கையெழுத்து கூப்பி கண்ணான்னு கூட்டுட்டாக்க அந்த மாதிரி பக்தி மனசார அவனை ஆராதனை பண்ணா அதுக்கு வசப்படக்கூடியவன் கண்ணன். அதே மாதிரி பாகன் கட்டளைக்கு வசப்படக்கூடியது யானை. 8, 2 என்னும் பக்தியால் கயிறு கட்டப்படுபவன். அந்த 8, 2 8 என்ன மலர்கள்னு ஏற்கனவே அடியேன்னு விண்ணப்பிச்சது. அந்த மாதிரி அந்த பக்தியால அந்த துவயம், திருமந்திரம், சர்வஸ்லோகத்தால கட்டுப்படுறவன் கண்ணன். அந்த கம்பத்துல கயிற்றால கட்டப்படுறது யானை. பக்தி பிரபத்தியை தானே மூட்டி தருவான். அடியேன்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். அவன் யோகத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் உசுப்புறான். என்ன நீ தானே உசுப்புறான். அந்த மாதிரி அந்த பக்தியை, அந்த பிரபத்தியை அவனே
உசுப்பி நம்மளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி தன்னை கற்ற பாகன் கிட்ட கயிற்றை தானே எடுத்து கொடுக்குமா யானை, என்னை கட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. சரணம் பிரஜ என்று கால்களை காட்டுதல் அடியினை எமக்கும் காட்டும் வெறுப்பு. அவன் திருமலையில நிற்கிறான். அவன் எப்பேற்பட்டவன்? சரணான்னு வா, பிரஜன்னு வா, உன்னையே சரணாகதின்னு வா அப்படின்னு சொல்லி ஏழுமலையன் என்ன சொல்றான்? தன்னுடைய திருவடியை காட்டுறான். என் திருவடியை அடைச்சிக்கோ, முழங்கால் அளவுக்கு உன்னுடைய பாவங்களை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றானே. அந்த மாதிரி உட்கார்ந்து காலை தந்து நம்ம தன் மேல ஏற்றும், அது கீழே உட்காந்துக்கும் யானை. அது நம்மள மேலே ஏற்றுறதுக்கு அது வழி பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா ஆச்சாரிய அனுமதி, வாகனுடைய அனுமதி. ஆச்சாரியனுடைய அனுமதி இருந்தாதான் கண்ணன் நம்மளை திரும்பி பார்ப்பான். வாகன் ஏதாவது சொன்னதை தான் யானை கேட்கும். ஆச்ச பாரதீதன், அந்த வாகன் எப்படி பாரதியமா நடத்துறானோ அந்தபடிதான் நடக்கும். அந்த மாதிரி அர்ச்சகர்கள் எத்தனை நாமம் சொல்லி பண்றாளோ அதை கேட்க 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 அவனுடைய செவி குளிர்ந்து எதிர்க்க நிற்கிறாளே, இவ அத்தனை பேருக்கும் அருள் பண்ணக்கூடிய காகுஸ்தன் அவன். அபூர்வமான காட்சி தருவான். அவனை நினைச்சு பார்த்து ஆழ்வார்கள்லாம் எப்படி ஞான கண்ணால உள்கண்ணார கண்டார் அப்படின்னு சொல்லி தேசிகர் சொல்வார். அந்த மாதிரி நம்ம உள்கண்ணால நம்மளுக்கு எப்படி அவனை காண்றோமோ அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கிறதோ அது அவனுடைய அருள். அந்த மாதிரி வாகன அபூர்வமாகவே தான் யானை காழ்படும். ஏன்னா யானை கட்டி தீனி போடுறது கஷ்டம்னு சொல்லுவா இல்லையா? அதனால அபூர்வமா ஒரு சில இடங்கள்ல தான் யானையை வச்சு வளர்ப்பா. பிராட்டியின் மூலம் பகவானை அடைதல், அதுதான் இந்த பாசத்துல முக்கியமா பார்ப்போம். பிராட்டியின் மூலமா தான் பகவானை அடையணும். அதே மாதிரி பெண் யானை மூலியமா ஒரு யானை ஆண் யானையை பிடிக்கணும்னாக்க குழி வெட்டுவாளாம், மேலே நிறைய சத்தையெல்லாம் போட்டு வச்சிருவாளாம். குழி இருக்கிறது தெரியாத பெண் யானையை கூட்டிட்டு வருவாளாம். பெண் யானை கத்தின உடனே இந்த ஆண் யானை என்ன பண்ணுமா, அந்த குழிக்குள்ள பெண் யானை இருக்கும், அந்த ஆண் யானை அந்த அப்படியே அந்த குழிக்குள்ள இருக்கிற பெண் யானையை தான் நாம இருக்கும். இது குழி இருக்குன்றத பார்க்காது, அப்படிதான் குளிப்பாளாம் ஆண் யானை. அந்த தாயாரை கொண்டுதான் பகவானை நம்ம இது பண்ண முடியும். ஆச்சாரியருக்கே அவரது கருத்தை தெரியப்படுத்தல். ஆச்சாரியனுக்கு அவளை சாதாரணமாக தானே பிறக்கிறா, அவளுக்கு இவ்வளோ வேதங்கள் வித்துக்கள் அவளுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா பகவத் அனுபவம் தான். அவளுக்கெல்லாம் பகவானுடைய கருணை தான். அந்த மாதிரி வாகனுக்கு இதன் பாஷை தெரியும். யானையினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு இதுக்கும் வாகனுக்கு தெரியும். பகவான் எப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்தானோ அந்த பிரம்மா அடுத்து 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 எல்லாருக்கும் உபதேசித்தாரோ அந்த மாதிரி தான் இந்த ஆச்சாரியர்களுக்கு அவனால உபதேசிக்கப்பட்டதுதான் வேதம். நம்மளால யாராலையும் பிரம்மாவால கூட தனியா தானே படிச்சுக்க முடியாது. பகவானால உபதேசிக்கப்பட்டதுதான் வேதம். அதுக்கப்புறம் பகவானுடைய ஸ்திதி பாகவதனுக்கு அதீனம். கணிகண்ணன் போகின்றான். பகவானுடைய பாகவதன் சின்னதை சுருக்கி சொல்லிட்டேன். திருமஷி ஆழ்வார் இருந்தார், அவருக்கு கணிகண்ணன் சொல்லிட்டு தொண்டர், தம்பி தொண்டர் எல்லாம் அவர் தான். இவா ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். திருமஷி ஆழ்வார் தனக்கு வேலை செய்கிற லேடியை கிழவியை என்ன வேணும்னு கேட்குறார். நான் ஸ்திரமாக வேலை பண்ணணும்னு கேட்குறேன். அவளை குமரி ஆக்கிடுறார். அந்த குமரியை ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறான். நீ எப்படி குமரியானன்னு கேட்குறா ராஜா. திருமசி ஆழ்வார் பாட்டு பண்ணார், நான் பாயிட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த கணிகண்டனை கூப்பிடுறார் ராஜா, என்ன பாட்டு பாடு, அவள் இன்னும் குமரியாவே இருக்கான், நான் கிழவன் ஆகிடுவேன், என்னையும் பாட்டு பாடி என்னையும் குமரியன் ஆக்குன்னு சொல்கிறான். அப்போ கணிகண்டன் சொல்கிறான், பெருமாளை தவிர நாங்கள் யாரையும் பாட்டு பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அப்போ நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கணிகண்டன் திருமணிசார்ட்ட சொல்கிறான், என்ன ராஜா வெளியில் போக சொல்லிட்டாருன்னு. உடனே கணிகண்டன் போகிறான். அந்த பெருமாளை பார்த்து சொன்ன உண்ணம் எதோத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு பேர் காஞ்சிபுரத்தில். உன் பாம்பனையை சுருட்டிக்கோ. கணிகண்டன் போறான், அவன் பின்னாடி நானும் போறேன், நீ மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும், நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் நிஜமாவே அந்த பாம்பனையை சுருட்டிட்டு அவர் பின்னாடி போனாலாம். ஓர் இரவு இருக்கைன்னு பக்கத்துலேயே காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல போய் தங்குறா. காஞ்சிபுரம் பூரா இருண்டு போயிடுது. இருண்டு போட்டவுடனே ராஜாக்கு
தன்னுடைய தப்பு தெரியுது. வந்து இவளை கூப்பிடுறான். கூப்பிட்டப்போ கணிகண்டனை முதல்ல கூப்பிடுங்க, அவன் வந்தாதான் நான் வருவேன் திருமழிசை ஆழ்வார் சொல்றார். கணிகண்டனை கூப்பிட்டு வர சொல்றார். கணிகண்டன் பின்னால் திருமழிசை ஆழ்வார், அப்புறம் பெருமாள். இவ வந்து திருப்பி படுத்துனாளா. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு வேறு. அதை தான் சொல்றார். ஆச்சாரியனுக்கே அவனது பகவானுக்கு தன்னுடைய ஸ்திதி. ஒரு பாகவத கூட்டானாக்க தன்னை அண்டி நீ கிளம்புன்னு சொன்னாக்க கிளம்பக்கூடிய அந்த காரணியன் அவன். யானையினுடைய ஸ்திதி முதல்ல வாகனுக்கு தான் தெரியும். யானை என்ன பண்ணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் வாகனுக்கு தான் தெரியும். இந்த உத்தமத கழிப்பின் பாசுரம் அவ்வளோ ஒரு உயர்ந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் யானையை பற்றி ஏன் சொல்லியிருக்காருன்றதுக்கோசரம் இத்தனை விவரங்களை உங்களுக்கு சொன்னேன். ஏற்கனவே அடியேன் வைஷ்ணவ லட்சணங்கள் உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டேன். உப்பு போல இருக்கணும், கோழியை போல இருக்கணும், கொக்கு போல இருக்கணும், உன்னை போல, அதாவது பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இந்த மண் சோற்றுல கல் ஆழ்வாரும் உண்டான்ட்டு பெரியவாளுடைய சிருஷ்டி. அதாவது இந்த பாட்டில் புருஷாகார பிரபத்தி செய்து அப்படி இது பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். ரொம்ப உயர்த்தியான உந்து மத உபய விபூதியையும் பெற்று அதனால் கழிற்றன், அதனால் பிறரை மதிக்காத யானை போன்றவனும் வலியன் வீணான சங்கல்பமாகிற பலத்தை பெற்றவனும் நந்தகோபாலன் நந்தகோபனான பகவானை தழுவுகின்ற மகாலட்சுமியே, ஜேஷ்ட மகரிஷியே, கந்தம் கமழும் மணத்தால் பிரசகரித்த குழந்தை, கேசத்தை உடைய கேசவனை அடைய தடையான பாவத்தை நீக்கி அஸ்துதேக கடை. அஸ்து அப்படின்னாக்க ததாஸ்து அப்படின்னா நடக்கட்டும்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு வார்த்தை அதையே ஏற்கனவே இதே விமிச்சேன். மேலே அஸ்வினி தேவர்கள் பறந்துட்டே இருப்பான். ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிகிட்டே தான் அவன் பறந்துட்டு இருப்பான். நம்ம நல்ல காரியங்கள் சொல்ல நல்ல காரியங்களை விண்ணப்பிக்க அவள் ததாஸ்துன்னு சொன்னால் அது அப்படியே நடந்துடும். அந்த மாதிரி இந்த இடத்துல தாயார் நம்மளுக்கு ததாஸ்துன்னு சொல்லிடான். நம்ம நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணுங்கிறதுக்கு ததாஸ்துன்னு அவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தாயார். சர்வம் சம்பசதே, எல்லாம் உனக்கு நிறைஞ்சு கிடைக்கட்டும். சர்வம் எல்லா செல்வங்களும் உனக்கு நிறைஞ்சு கிடைக்கட்டும் நம்மளை வாழ்த்தக்கூடியவோ தாயார். கோழி போல நாங்கள்லாம் இருப்போம். ஒரு கோழி மாதிரி நாங்கள்லாம் இருப்போம். நாங்கள்லாம் உங்ககிட்ட வந்து பிரபத்தி பண்ணிக்கிறோம். பிரபத்தி ஸ்ரீபதியான அந்த வேதாந்த சாகையில் எப்படியெல்லாம் உன்னுடைய பெருமையை சொல்லியிருக்கோ, ஸ்ரீ சுத்தம், புருஷ சுத்தம், நீலா சுத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, பூ சுத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் உன்னுடைய பெருமையை எப்படி சொல்லியிருக்கோ அந்த போல நாங்கள் பந்து போன்ற எங்களை லீலோபாரனாக்கி அப்படின்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். நம்ம எல்லாம் அவள் கையில் இருக்கிற பொம்மை நாட்டம் பந்து, இந்த உலகம் நம்ம எல்லாம் அந்த பொம்மை நாட்ட பொம்மைகள். அந்த மாதிரி அதை அணிஞ்சிருக்கிற ஆவரணங்கள் மூலம் நாதத்தை உண்டு பண்ணி எம்பெருமானது சீற்றத்தை அகற்றப்பார். அந்த நாதம் எந்த கெட்ட வார்த்தைகளும் யாருக்கும் காதில் கேட்காத உன்னுடைய தூபர கங்கையில் இருக்கிற அந்த சப்தம், உன்னுடைய கை வளைகளில் இருக்கிற அந்த சப்தம் அதை எழுப்ப செய்யும். கண்ணா கண்ணா கண்ணான்னு அது கத்தது. அந்த மூல எங்களுக்கு ஞானத்தை குழு, கண்ணனே கருந்தைவோன்ற ஞானத்தை குழு அப்படிங்கிறத விண்ணப்பிச்சுக்கான்றத அடியன் அந்த உந்து மதக்கணித்தின் பாசுரத்தை மீதியே சொல்லி முடித்தேன். அடியன் இன்றைய பாசுரம். குத்து விளக்கைய போட்டுக்கால் கட்டி மேல் எத்தென்ற பஞ்ச சயனத்தின் கீழேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் வாய் திறவாய் வழி
அடியேன் மாமா அடியேன் குத்து விளக்கெரிய குத்து விளக்கு அங்கங்கே வெளிச்சத்துக்கு அந்த காலத்துலலாம் விளக்கு தான். நம்ம தான் இந்த மாதிரி லைட்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த காலத்தில் அங்கங்கே விளக்கேற்றி வச்சுருக்கா. குத்து விளக்கெரிய கோட்டு தந்தத்தினால ஆனதம். அந்த நந்தகோப்பன் வந்து வீரர் தான் போய் சண்டை போட்டு யானையெல்லாம் அழித்து அந்த தந்தத்தினால கட்டல் பண்ணி கொடுத்துருக்கானா கண்ணனுக்கு. அது மேலே மென்மையான 5 அம்சம் கொண்ட அந்த மென்மையான பஞ்சனை மேலே யசோதா பிராட்டியுடைய கொங்கை மேல் அடியேன் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிச்சேன். முலைகள்னு சொன்னாலோ கொங்கைன்னு சொன்னாலோ பக்தி, ஆர்ப்பாட்டமான பக்தியை தான் அது குறிக்கும். கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அவன் மலர் மார்பன் எப்படின்னு கேட்டால் அந்த மகாலட்சுமி அகலுகளேன் இறையும் என்று அலர்மேல் முகை மறைமார்பான். அவன் அந்த மகாலட்சுமி என்னைக்கும் அவளை தாமரை மலர்ல இருக்கிற அவளை என்னைக்கும் கூடவே வச்சுருக்கிறான். அந்த மலர் மார்பா திருவாய் மலர்ந்து அருவாய், ஒரு வார்த்தையாவது பேசுப்பா, வரேம்மா இல்லாட்டா நீங்கள் உள்ள வாங்கோ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுப்பா. அந்த மாதிரி உன்னுடைய விசாலமான கண்களை இருக்கிற நப்பின்ன ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிய விட மாட்டான். அப்படிப்பட்டவோ இப்போ தூக்கத்துலேருந்து உன்னை எழுப்ப மாட்டேங்கிறான். அவளே அனுபவிச்சுட்டு இருக்கா ஒன்று. அது தப்பு. நீ தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க ஒரு நல்ல பண்டத்தில் ஒருத்தர் மட்டும் அனுபவிக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும் நீயும் சொல்லியிருக்க. பாகவத கோஷ்டி நாங்கள் எல்லாம் ஆயர் திரும்பியோர் வந்திருக்கோம், எங்களை எல்லாத்தையும் நீ வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் இதில் கண்ணனையும் சேர்த்துக்கிறா, தாயாரையும் சேர்த்துக்கிறா. போன பாசத்தில் தாயாரை மட்டும் எழுப்பினா, தாயாரை விட்டு கண்ணன் இல்லைங்கிறதுனால தாயாருடைய பெருமையை போன மாசத்துல எடுத்து சொன்னான். இதில் கண்ணன் நப்பின 2 பேரையும் சேர்ந்து எழுப்புறா. எப்படின்னா தன்னடியா தமக்கு அடியார் அது செய்யார். நாங்கள்லாம் தூயாமல் வந்திருக்கோம், நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம். தன்னடியார் உன்னுடைய அடியார் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் பங்கையத்தால் திருவருளும் தினம் நம்ம சொல்கிறோம். பங்கையத்தால் திருவருளும் உன்னுடைய திருவருள் மட்டும் போராது, பங்கையத்தால் தாயாருடைய திருவருளும் வேணுங்கிறத புரிஞ்சுன்னு சொல்லிப்போம். அதனால் நப்பினை முன்னிட்டு கொண்டு ஒன்றை இப்போ சேவிக்க வந்திருக்கோம். எப்பவும் ஒரு காலை எடுத்து வைக்கணுன்னாலும் ஒரு தீர்த்தம் சாப்பிடணுன்னாலும் பார்த்து பண்ணணும். எதுவுமே ஒரு பள்ளம் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு இதுவாக போயிடும், சறுக்கி விட்டுடும். அதனால கீழே காலை எடுத்து வைக்கிறோம்னாக்க பார்த்து தான் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி தீர்த்தம் சாப்பிடணுன்னாலும் அந்த தீர்த்தத்தில் நல்லா இருக்கான்றதை பார்த்து தான் சாப்பிடணும். அந்த ஒரு காஷன் வேணும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறா. குத்து அந்த மாதிரி தப்பினியும் கிருஷ்ணனும் படுத்திருக்கிற அறையில் அந்த ஏற்றி வைக்கப்பட்டுள்ள அந்த வெளிச்சத்தினால இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் என்ன சொல்லுவாங்க, அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சுதான். கண்ணன் கருமேனி உடையவன், தாயார் மின்னலை போல ஒளியுடையவர். அந்த தாயார் அவன் மார்பில் அகலைகளேன்னு உரையிறதுனால தான், அந்த வெளிச்சத்தினால தான் நம்ம தாயாரை சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவளுடைய காட்சி தருவோம். முதல்ல அவளால் நம்ம அந்த பகவானை நம்மளால நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த மாதிரி அவ 2 பேரும் எந்த இடத்துல தான் வாசம் பண்ணுறாளோ அதுதான் கோவில். முக்கியமாக பார்க்க போனால் அதுக்கு தான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் கோவிலாக எதுக்கு கட்டி போட்டிருக்கானாக்க, அவ்வளோ சட்டுன்னு நம்மளால மனசில் அவனுக்கு மாதவனுக்கு கோவில் கட்டிட முடியாது. பெரியாழ்வார் கட்டினார், அவனே கதியில உட்கார்ந்துருந்தார், அவனுக்கே மங்களாசாசனம் பண்ணார், அதனால பெரியாழ்வார் ஆனார், அவர் கட்டினார். ஆனால் நம்மளாம் சாமானியப்பட்டுவான். இந்த உலகத்து விஷயத்துல முதல்ல இழுக்கிறது, இந்த உலக விஷயங்கள்ங்கிற முதல்ல நம்மளை இழுக்கிறது. யானை போல இருக்கிற நம்ம மனசு பல இழந்து போயிடுறது. அந்த முதலைக்கிட்ட நம்மளை மீட்டுக்க முடியல. ஆதி முதலேன்னு அவனை கூப்பிட்டா அவன் ஓடி வருவானே, அவன் நம்மளை காப்பாற்றுவானே, அந்த ஒரு நம்பிக்கை, திடமான நம்பிக்கை. அடைய திரும்பி முன்னேறி போய்க்கிறது. அதுதான் கண்ணான்னு கூப்பிடுறங்களா அவன் காப்பாற்றுவான், கண்ணன் காப்பாற்றுவாங்கிற ஒரு திடமான நம்பிக்கையோட அந்த மாதிரி நீங்க பண்ணுங்களனாக்க கண்டிப்பா கண்ணன் காப்பாற்றுவாங்கிறத இந்த இடத்துல அந்த வெளிச்சத்துக்கு குத்து விளக்கு இருக்கிறதுக்கு உள்ள அர்த்தமா சொல்றான். மெத்தங்க பஞ்சசயனம்,
அந்த மெத்தை எப்படி இருக்கணும்னா தளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெல்லிய கம்பளம் இதெல்லாம் போட்டு விரிச்சிருக்கிறது தான் மெத்தன்ற. அந்த சிங்கத்துக்கு ஒப்பானவன் பஞ்சானனன் அப்படின்னு பேரான் சிங்கத்துக்கு. ஏன்னு கேட்டால் விஸ்தரிமான முகம் அதுக்கு. அது போல அந்த அந்த கம்பீரம் அதை மாதிரி கம்பீரமும் இருக்கும், அதே நேரத்தில் சாஃப்டும் இருக்குமா சிங்கத்துக்கு. அது யானை முரடு, ஆனால் அந்த மாதிரி கிடையாது சிங்கம். சிங்கத்துக்கு கம்பீரமும் இருக்குமா, சாஃப்டும் இருக்குமா. அதனால தான் சிங்கத்தை ராஜான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். முன்னால் என்ன சொன்னான், உம்பியும் நீயும் உறங்கே அப்படின்னு சொல்லி முன் பாசத்தில் அவள் 2 பேரை எழுப்பினா. இந்த இடத்துல தாயார் இல்லாத நாங்கள் வழி இல்லாத பண்ணிட்டோம், உம்பி ஆச்சாரியனை அடைஞ்சிட்டோம், தாயாரை அடைஞ்சிட்டோம், இன்னைக்கு உன்கிட்ட வரோம், உன்கிட்ட நாங்கள் சரணாகதி பண்ணிக்கிறோம், எழுந்து வா அப்படின்னு சொல்றாளாம். உபவன கிருஷ்ணக மண்டிதேக கண்ட சைவ பிரணேதே பதுதஸ்தோது காசி அந்த கணிகைதக யதுகிரின பூரி பிரஸ்தத்தே சுந்தரஸ்தவம் பஜதின மனாகசக நத் பிராந்தம் பிராங்கிதம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் அந்த கண்ணனை பற்றி, அந்த ஆதிசேஷன் படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறத பற்றி, அவன் யோக நித்திரையில் இருக்கிறத பற்றி எப்படியெல்லாம் விவரமாக சொல்ல முடியுமோ அந்த ஸ்லோகத்தில் அதை நல்லா எடுத்து சொல்லியிருக்கான். அந்த சர்வேஸ்வரன் தன் திருவடி மூலியமா அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். முதல் பாசுரத்தில் 16வது பாசுரம் 17வது பாசுரத்தில் அடியன் விண்ணப்பிச்சேன். பகவான் தன்னுடைய திருவடியால் அண்ட கடாத்தே குத்தி தண்ணீரை வரவழைச்சதுனால கங்கைக்கு ஏற்றம், வஸ்திரதானம், அன்னதானம், நீர் தானம் பண்ணுறது ரொம்ப வசதி. இது எல்லாத்தையும் 17வது பாசுரத்தில் பார்த்தோம். 18வது பாசுரத்தில் உந்து மத கழிச்ச அந்த யானையினுடைய பலத்தையும் கிருஷ்ணனுடைய கம்பேரிஷன் தாயார் இல்லாத நம்மளுக்கு முடியாதுங்கிறத பார்த்தோம். இப்போ இது 19வது பாசுரத்தில் தாயாரையும் பெருமாளையும் தாயார் கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தி வச்சிருக்காளா கண்ணனை? இல்லை. இதில் ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டால், தாயார் தான் போய் திறக்கணும்னு எழுந்துக்கிறார். பகவான் நான் தான் முன்னாடி 2 பேருக்கும் போட்டியா, நான் முந்தியா நீ முந்தியா, ஆசிரியர்களை ரட்சிக்கிறதுக்கு நானா நீயானாவா போட்டி போடுறா அப்படிங்கிறான். அந்த மாதிரி சசுவேசன் தன் திருவடி மூலியமா கங்கையை உண்டு பண்ணி அந்த தீர்க்கத்தின் மூலமாக அனைத்து உலகுக்கும், ஏன்னா ஜீவநதி கங்கா ஜீவநதி. அடி இன்னும் ஒரு சின்ன விண்ணப்பமும் சொல்ற, தினம் காத்தால கங்கா, காயத்ரி, கீதா, கோமாதா 4 கா கங்கா, காயத்ரி, கீதா, கோமாதா எத்தனை தரம் நம்மளால சொல்ல முடிஞ்சமோ, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இதை சொல்லலாம். கங்கா, காயத்ரி, கோமாதா, கீதா 4 கா சொன்னா நம்மளுக்கு அத்தனை பாவத்தையும் கங்கை அங்கேருந்தே போக்கி கொடுப்பாளாம். கோமாதா எங்க இருந்தாலும் போக்கி கொடுப்பாளாம். அந்த காயத்ரி மந்திரம் யார் ஜபிச்சாலும் நம்மளை பார்த்து இது பண்ணுமா. அந்த பகவத்கீதை அது மூலியமா நம்மளுக்கு கண்ணனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி பெரியவாள் வாக்கு. அடியன் அதையும் விண்ணப்பிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவாவ ஏத்துண்டு பண்ணுங்க. அது அந்த மாதிரி வசதியான அந்த கங்கையை அவன் பரிசுத்தமா கொடுக்கணும். அந்த பரிசுத்தத்துக்குனே வந்தவ கங்கை. அவளை அவன் அதே சமயம் இந்த இடத்துல சீதா பிராட்டியோட ராமன் சுமந்திரத்துக்கு பங்கயத்தில் அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தர் வந்தாக்க அவளை காலை அலம்பி விட்டு, ஒரு யார் ஆச்சாரியன் வந்தாலும் பெரியவா வந்தாலும் அவளை காலை அலம்பி விட்டு அந்த திரீட்சத்தை புரோட்சிச்சுக்கிறதுங்கிறது வசதியான விஷயம். குசேலன் வந்தப்போ கண்ணனும் ருக்மிணியும் அவர் பாதத்தை அலம்பி விட்டு அந்த தீர்த்தத்தை கண்ணன் புரோட்சிச்சுட்டாங்க. ஏன்னா குசேலனுடைய பெருமை, அவருடைய படிப்பு, அவருடைய உயர்த்தி, அவர் எவ்வளவுதான் ஏழையா இருந்தாலும் கண்ணனே நினைச்சுட்டு இருந்தார். கண்ணன்கிட்ட போய் நான் போய் யாசனை கேட்பேனா, கண்ணனை சேவிச்சுட்டு வந்தேன்னு தான் மனசார நினைச்சிட்டு வந்தார். அதனால அந்த தீர்த்தம், அந்த பர்யங்கன்றது அந்த பெரியவாளுடைய தீர்த்தத்தை ரோஷிச்சுக்கிறது. அதே மாதிரி சீதா பிராட்டியும் ராமனும் இருக்க செய்யும். சுபந்திரனுக்க தன்னுடைய பாதத்தை சேவிக்க சொல்லி அந்த தீர்த்தத்தை போஷிச்சான். பரதன் அந்த ராமனுடைய அந்த பாத துளிக்கு அபிஷேகம் பண்ணி
அந்த தீர்த்தத்தை தினம் போட்டுச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி அந்த ஒரு பாகவதர்களுடைய அந்த தீர்த்த விசேஷம் அடியேன் ஏற்கனவே விண்ணப்பித்தேன். அந்த பாகவதர்கள் நடந்த அந்த பாத துளி, அந்த பாத சேரு, அது அவ்வளோ வசதிங்கிறத ஏற்கனவே அடியேன் நிறைய இடத்துல விண்ணப்பிச்சிருக்கான். பிரசாதத்துக்க கலிவாரிய வங்கராத்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரசாத ஸ்தானம், புரகீதம் கட்வா ஸ்தானம், பிரம்மம் பரியங்க ஸ்தானம், இது எல்லாம் கூறப்பட்டிருக்கு வேதத்தில். அதுபடி அந்தந்த எப்படி எப்படி ஸ்தானம், சாதாரண நம்ம சாதம் பண்ணுறது அந்த மாதிரி அவளுக்கு தீர்த்தத்தை அலம்பி விட்டு அந்த தீர்த்தத்தை புரோட்சிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்தானம், அதுக்கு பேர் பரியங்க ஸ்தானம். புரீகத கட்வா ஸ்தானம், அந்த மாதிரி நம்ம நதிகளில் போய் சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்தானம் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கா. நப்பின்னை பொங்கை மேல் வெம்பெருமானுடைய ஹிருதயத்தில் பிராட்டி வசிக்கிறான். அதுதான் அவள் ஆத்மார்த்தமா பகவானை மட்டுமே நாராயணனாய அப்படின்னு வாழறவோ அவ. அப்பேற்பட்ட அந்த பிராட்டி அந்த பொங்கை மேல் அவளுடைய பக்திக்கு அடிபட்டு அவளோட ஆனந்தமா யார நீ சொல்ற, நான் அவளுக்கு மோட்சம் தர்றேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கானே பகவான், அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த பொங்கை மேல் அவளுடைய பக்திக்கு ஆட்பட்டு அவ வேற எதையுமே நினைக்க மாட்டான் அவனை தவிர, அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். மலர் மார்பா சதைக ரூப ரூபாய அப்படின்னு வருது இல்லையா நம்மளுக்கு சஸ்நாமத்தில், அதுதான் சதைக ரூப ரூபாயா மலர் மார்பா. அந்த பிராட்டியை விட்டு அவன் பிரிய மாட்டான், அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிராட்டி பிரிய மாட்டா அப்படின்னு சொல்றான். வாய் திறவார். அப்படி இருக்கிற ரெண்டு பேரும் சரி நீங்க எழுந்து வர்றதுல தான் போட்டி இருக்கட்டும், வாயை திறந்தாது ஆசிரியர்களை வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொன்னாக்க, இவ மலராட் தனத்து உள்ளான் அவளை கட்டுப்படுத்தி வச்சிடறான். அவளை கீழே வச்சுட்டு பொங்கை மேல் கிடந்த மலர்காமாவா அவளை நப்பினை கீழே வச்சுட்டாக்க தான் வேகமா போய் கதவை திறந்துடுறாமேன்னு கண்ணன் நினைக்கிறான். இவ என்ன பண்றா, தன்னுடைய கையால அவனை அணைச்சு பிடிச்சுக்கிறான். அப்ப அவன் வெளியில போக முடியாது. அந்த மாதிரி ஆசிரியர்களை ஆச்சரிக்கணும்னாக்கா அவளுக்கு அருள் புரியணும்னா ரெண்டு பேரும் போட்டி 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 போட்டுன்னு பண்றான். அதனாலதான் தாயாரை முன்னிட்டு கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற இந்த ஆச்சாரியனை மனப்பூர்வமா போய் சரணாகதி பண்ணிட்டோமானா அவன் கொண்டு நம்ம கிட்ட தாயார்கிட்ட விடுவா. அந்த தாயார் பெருமாளும் போட்டி போட்டுன்னு நம்மளுக்கு அருள் பண்றா அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். மையார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யார். அப்பேற்பட்டவ தாயார். அப்பேற்பட்ட அந்த தாயார் நம்மளை வரமாட்டோமா, அந்த புருஷாகாரம் பண்ணி அவனோட சேர்த்துட மாட்டோமா அப்படிங்கிறதுல அவ ரொம்பவே அவ ஆசையோட இருக்கா. அப்படி இருக்கிறவள நம்ம ஆசிரியக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான். அப்போ எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாமையால் பின்னையே நீ ஒரு வினாடி கூட அவனை விட்டு பிரிந்திருக்க சக்தி இல்லாதவளா இருக்க. சரி அகலைகளேன் இறைவென்று அலறையும் அங்கே உரைமார்வா அப்படிங்கிற ஆழ்வார் சொல்லியிருக்கார். நீ பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்னதான சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கோம். உன்னுடைய புருஷாகார தன்மை என்ன, ஆசிரியர்கள் வந்தா அவளை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்க்க வேண்டியதுதானே. அப்போ நீ தானே எங்களை வழி நடத்தி கூட்டின்னு போனோம். உன்னுடைய கடாட்சத்தினால தானே நாங்கள் அவளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து கேட்குறான். அப்போ நப்பினை பிராட்டி என்ன சொல்றா அப்படின்னாக்க, எழுந்து கதவை திறந்து இவாளெல்லாம் கூட்டிட்டு போய் கண்ணனுடைய திருவடி கிட்ட கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறான். அவனுடைய கண்ணனுடைய திருவடி ஸ்பரிசத்தை, அவனுடைய திருவடி தரிசனத்தை இவாளுக்கெல்லாம் காட்ட போறான். அவ்வளோ உயர்ந்த அந்த தாயாருடைய அந்த பெருமை எப்படி இருக்குனாக்க, இந்த 3 பாசனங்களால் வரிசையா அம்பரமே தண்ணீரே உந்து மதக்களத்தின் குத்து விளக்கரிய 17, 18, 19 இந்த 3 பாசத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, அகார உகார மகாரங்கள். முதல்ல அம்பரமே தண்ணீரில் பகவானை பற்றி அடியன் விண்ணப்பிச்ச திருமந்திரத்தினுடைய பூர்ண அனுபவம், பூர்ண சக்தி அதில் அந்த பாசனத்தில் இருக்கு. அடுத்தது உகார
முந்து மத கழிப்பில் பூரா தாயாரை மட்டும்தான் மகார. இங்கே பாகவதர்களை நம்ம பாகவதர் அத்தனை பேரையும் கொண்டு போய் பகவான் கிட்ட எப்படி தாயார் சேர்ப்பாங்கிறத இதில் சொல்லியிருக்கு. எப்படின்னா இது பிரணவத்துக்கு விவரணம். முன்னாடியே சொன்னோம், பிரணவம் ஓம்ங்கிற வார்த்தைக்கு அந்த முதல் பாசுரம் அம்பரமே தண்ணீரை பாசுரம் 17வது பாசுரம் பிரணவத்துக்கு விவரணம். அதுக்கப்புறம் இதில் வரதெல்லாம் வந்து ஊங்கிறதுக்கு உணர்ச்சி. இதை உள்ளவன், அந்த உணர்ச்சி உள்ளவன் நம்மளுக்கு தப்பு பண்ணுறமே, நம்ம பகவான் கிட்ட சேரணுமே, இத்தனை பாவத்தை மேலே மேலே பண்ணிட்டு இருக்கோமே, இந்த சமுத்திரத்தை சம்சாரங்கிற சாகத்திலே உழண்டுட்டு இருக்கோமே, அவங்ககிட்ட நம்ம போய் சேர்றதுக்கு நம்ம இன்னும் வழியே கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிற அந்த உணர்ச்சி, அந்த ஞானம் அது வந்துட்டுனாக்க குத்து வழக்கு எரிய அந்த முதல்ல அம்பரமே தண்ணீரில் நம்மளுக்கு அந்த பிரணவத்துடைய ஓங்காரம் எழுப்பி கண்ணன் நம்ம மனசில் அதை நல்லா நிலைநிறுத்தி அடுத்ததுல உணர்ச்சியை நம்மளுக்கு ஊட்டி நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பான வழியில் நம்ம போயின்னு இருக்கோம், இதுதான் நல்ல வழி. வேதாந்தேசிகர் சொல்வர், தக்கவை இது தகாதவை இது நன்று இது தீயது என்று அறிவிப்பார் அப்படின்லாம் வேதாந்தேசர் அதிகார சங்கத்தில் நிறைய எடுத்து கொடுக்குறார். இது இந்த வழியில் போனால் தப்பு, இந்த வழியில் போனால் இது வந்து நல்லா இருக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கை. ஆனால் இது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் விடும். இது கொஞ்சம் கல்லும் முள்ளும் கரடுமாக தான் இருக்கும். சமஸ்திரம் பண்ணிட்டா வர்ணியாசம் பண்ணிட்டா ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆச்சாரியின் சொந்தப்படி நம்ம கட்டுப்படணும். கல்லும் முள்ளுமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச தூரம் நடந்துட்டா பிரம்மாண்டமான அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தோடு இருக்கிற அந்த பரமபதம் நம்மளுக்கு கிடைச்சிருங்கிறத இந்த இடத்துல சொல்றான். தேளிக சொத்தை நினைக்கணும். அந்த பகவான் தாயாரோடு இருக்கானே அந்த பரமபதத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பரியங்க இந்த ஜீவன் பரமபதத்துக்கு போயிட்டா அந்த பகவானுடைய காலில் ஏறி கால் மேல் கிட்ட போய் நின்னா அவன் தன்னுடைய காலில் நிறுத்தி வச்சு அந்த ஜீவனை தன்னுடைய தொடையில் தூக்கி வச்சு தடவி விடுவானா. அப்பா இப்போவாது வந்தேடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். அந்த மாதிரி அந்த ஒரு உயர்ந்த பதவியை நம்ம அடையணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க தாயார் ஆச்சாரியனை முன்னிட்டு தாயார் முன்னிட்டு பகவானை நம்ம வச்சுக்கணும். இந்த குத்து விளக்குனா நமக்கு 5 முகம் இருக்கிற விளக்குன்னு தெரியும் நமக்கு. அதில் 5 வழியாக அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம எண்ணெய் குத்துறோம், 5 திரியை தான் போடுறோம். அந்த எண்ணெயானது 5 திரிக்கும் தானே தான் வைக்கிறது, தனித்தனியாக நம்ம அந்த இதுக்கு கொடுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி எம்பெருமான் வந்து 5 நிலையில் இருக்கான். அந்த 5 நிலையில் நம்மள ஆட்சி பண்ணுறான். பரமபதம், ஸ்ரீராப்திநாதன், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி 5 நிலையில் இருந்துட்டு எத்தனை விதத்தில் நம்மளுக்கு அருள் பொருள் எப்படியுமோ அந்த மாதிரி 5 நிலையில் இருக்கான். அர்த்த பஞ்சகம் கொஞ்சம் விவரம் அது, அதனால இன்னொரு நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன். அந்த மாதிரி 5ங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் சொல்கிறான். அந்த நுட்பங்களை அந்த அர்த்த பஞ்சத்துடைய நுட்பங்களை ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் மூலமாக அறியப்படுகின்றன. இந்த மாதிரி ஞான தீபத்தின் மூலம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது விகாசம், வெளிச்சம். நம்மளுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சிருக்குன்னா யமன் நம்மளை அண்ட மாட்டான், விஷ்ணு தூதர்கள் தான் வருவார். அந்த யமதூதர்கள் நம்மளை அண்டவே மாட்டார். அந்த உபநிஷத்துல உலகம் அனைத்துக்கும் எம்பெருமானுக்கு ஓதனம் ஆகிறதாம். அதை உண்பதற்கு பகவான் யமனை ஊர்காயாக வச்சுருக்கான். அதாவது தப்பு பண்ணவாளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்குன்னே யமனை படைச்சிருக்கான் பகவான். நம்ம பண்ணின தப்புக்கெல்லாம் நரகத்தில் அனுபவிக்கணும், நம்ம பண்ணின புண்ணியத்துக்கெல்லாம் இந்திரலோகத்தில் போய் அனுபவிக்கணுன்றத பிரித்து கொடுத்துருக்கான். அந்த கட்டிலுக்கு 4 கால் உண்டு, பிரபஞ்சத்துக்கு 4 கால்கள். 1 4 வண்ணம், 2வது 4 ஆசிரமம், 3வது சதுர்விதா பஜந்தேமாம் என்று சொல்லப்படும் 4 வர்ணம், 4 பிரிச்சுதான். அந்த மாதிரி தர்ம அர்த்த காம மோட்சம் 4, பக்தி முக்தி ஸ்வனிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை இதுவும் 4, நரக ஸ்வர்க கைவல்ய மோட்சம் அதுவும் 4. அந்த மாதிரி 4 வேர்கள் இதுக்கு அந்த கட்டினுடைய 4 காலுக்கு
விவரமாக எடுத்து சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கு மேல்பட்டவன், அதுக்கும் காரணக்கர்த்தா. ஏன்னா எல்லாத்தையும் அவன்தான் படைக்கிறான். அந்த மாதிரி படிச்சுட்டோ அவன் எப்படி படிக்கிறான்? நாளாக படிக்கிறான். தேவர்கள், மனுஷர்கள், திரியக்கு, மிருகங்கள், தாவரம், இதெல்லாத்தையும் நாளாக தான் பகவான் படைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கட்டில் படுத்துட்டு இருக்கிற அந்த பகவான் அவனுக்கு நம்ம அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சது தான். எப்படி இந்த உடம்புங்கிற இந்த மரத்தில் பரமாத்மா ஆத்மா, இந்த ஆத்மா வினையை அனுபவிச்சு அழைச்சி போடுறது, பரமாத்மா வேடிக்கை பார்த்துட்டு நன்னா இருக்கான்னு ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் அவனுக்கு எந்தவித தோஷமும் அவனை அண்டாது. நம்மளுடைய அத்தனை தோஷங்களும் நம்மளுக்கு தானே தவிர அவனுக்கு கிடையாது. இங்கே மெத்தென்ன அப்படின்னு சொல்றா அப்படின்னாக்க மார்த்தவம், இது சயனம் அவனுக்கு உறுத்ததே கிடையாது. அப்பேற்பட்ட மெத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய எண்ணங்கள் பூரா, அவனுடைய நினைவு பூரா எந்த பக்தனை எப்படி மனசுல போய் உட்கார்ந்துக்கலாம், எப்படி அவனை இது பண்ணலாங்கிறதுனால அவனுக்கு படுக்க மெத்த மாதிரி இருக்கா, உறுத்தறதா, அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது. அவனுடைய ஒரே எண்ணம் பக்தர்களை உண்டாக்கணும், பரமபத்தை கூட்டு போகணும், பக்தர்களை உண்டாக்கணும், பரமபத்தை கூட்டு போகணும். அதுதான் கொத்தத பூங்கல் கதை, கொத்து கொத்த அலர்ந்த நிறைய ஞானங்களை வச்சுருக்கிற எத்தனை ஆச்சாரியர்கள், எத்தனை பெரியவர்கள், அவர்கிட்ட புஷ்பங்களை பெற்றவர்கள், நித்தியர்கள், முக்தர்கள், அவர்களை ஆட்டிலும் மேம்பட்டவர். அதாவது எப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா, பரண்யாசம் வாங்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழற வாழ்க்கை வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு பேர் கத்தர்கள். நம்ம இங்கேருந்து பரமபதம் போயிட்டோம்னாக்க, இந்த உலகத்துலேருந்து அங்கே போனதுனால நம்மளுக்கு பேர் முக்தர்கள். அங்கே என்றைக்குமே இருந்துட்டு ஆதிசேஷனாகட்டும், கருட பகவானாகட்டும், அந்த மாதிரி விஷ்ணு சேனர் இவெல்லாம் நித்தியர்கள். அவளுக்கு எப்போ பிறந்தா, அவளுக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லாத அவள் இருந்ததுனால அவள் நித்தியர்கள். இவ எல்லாரையும் விட, இந்த பக்தர்களை விட, இந்த முக்தர்களை விட, இந்த நித்தியர்களை விட உயர்ந்தவன் பரமபதநாதன், வைகுண்டநாதன். அதை தான் சொல்கிறான். குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொங்கை என்பது போக்கியமான ஸ்ரீதேவி, அந்த தாயார்களுக்கும் மேற்பட்டவன். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கான். ஆனால் அவன்தான் உயர்ந்தவன், எல்லாருக்கும் அவன்தான் கர்த்தா. வைத்து கிடந்த அந்த சேதனமான இந்த நர வஸ்துகளை காட்டிலும், நித்திய முக்தர்களை காட்டிலும், தேவிமார்களை காட்டிலும் உயர்ந்தவன். மலர் மார்பா, விசாலமான ஹிருதயத்தை உடையவனே. அவனுடைய ஹிருதயத்துக்கு, அவனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அடியேன்னு எல்லாம் விண்ணப்பிச்சது. பரமபத்தில் அத்தனை பேரையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அவன் திருவடிக்கு ஒரு புஷ்பத்தை போட மாட்டோமான்னு காத்துன்னு இருக்கான். அவன் இங்கே வரான், எனக்கு ஆத்மாத்மா ஒரு புஷ்பத்தை போடு, ஒரு துணி தண்ணியை கொடு, ஒரு துளசியை கொடு, ஒரு புஷ்பத்தை போடு, பலம், புத்திரம், பயம், தோயம் நம்மளை கேட்குறான். அங்கே அவள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்ணனுடைய திருவடி கிடைக்காதா, அதில் போட மாட்டோமான்னுட்டு அவன் சுலபனாக இங்கே இருக்கான். அப்பேற்பட்ட மலர் மாட்டம், மென்மையான விசாலமான அந்த ஹிருதயத்தை உடையவன். அவன் அகிலஹேய பிரத்தீனக கத்தியத்தில் பாஷிக்காரர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா அவன்தான். ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா, அவனுக்கு ஒப்பா யாரையும் சொல்ல முடியாது. அவனுக்கு மேலே யாராவது ஒருத்தர் இருக்கானா கிடையாது. தாயார், அதனால்தான் தாயார்களுக்கும் மேம்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான். வாய் திறவாய், ஸ்ரீமன் நாராயணா உன் திருவடியை பற்றுகிறேன், வாய் திறந்த அனுகிரகம் செய்வீராக. இங்கே சரணாகதி சொல்லப்படாவிடிலும் சொல்லப்பட்டதாக எடுத்துக்கணும். இந்த பாசுரத்தில் சரணாகதியை வெளிப்படையாக சொல்லலைனாலும், எப்போ பாகவதர்களுக்கோசரம் இந்த பாசுரம் இருக்கோ அப்போ நம்ம சரணாகதி பண்ணிக்கிறோம் அப்படின்னு மனசில் நம்மளுக்கு நினைவு வந்துடுறது இல்லையா, அதுவே நம்மளை அந்த வழியில் கூட்டின்னு போய் நம்மளை பண்ணி வைக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். எங்களை குளிர்ந்த பார்வையால் நீ பார்த்து ரட்சிக்கணும். அந்த நீ மைத்திரன் கண்ணினான எங்களுக்கு மணாடன் நீதான். அடியேன் திருப்பி விண்ணப்பிக்கிறது அதுதான். நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான், புருஷோத்தமன் அவன் ஒத்தந்தான். அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு மணவாடன் நீதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எத்தனை போதும் நீ உன்னுடைய யோக நித்திரையில் எங்களெல்லாம்
வசீகரிக்கிறியே, வசீகரித்து எங்களுக்கு பக்தி உண்டாக்குறியே, அந்த பக்தியை நிலைநிறுத்து. எத்தனை போதும், ஒரு நாள் கூட உன்னுடைய பக்தியிலேருந்து நாங்கள் வழுவி போயிடக்கூடாது. அந்த தத்துவம் அன்று அப்படின்னு எதுக்கு சொல்கிறானாக்க, ஒரு காரியம் நடத்தக்கூடாததா இருந்தாக்க அதுக்கு தத்துவம் அன்று அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு காரியம் இல்லைனாக்க அந்த தத்துவம் அன்று அப்படின்னாக்க அந்த மோட்ச தசையிலையும் ஜீவனுக்கும் பரமாத்மாக்கும் பேதம் இல்லை என்று காட்டப்பட்டது. அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். அங்கே போயிட்டோம்னாக்க பகவான் தன்னுடைய 8 கல்யாண குணங்களை நம்மளுக்கு கொடுக்குறான். அந்த படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது அதெல்லாம் மட்டும்தான் பகவான் வச்சுக்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்றான் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அந்த தத்துவம் அன்று அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துடும். கோட்டுக்கால் உள்பொருளுடைய சின்ன டெலிவரி மட்டும் சொல்லி அடியன் முடிவு பண்ணுறேன். கோட்டுக்கால் யமனுக்கு வசமானும் கட்டில் 4 வகையினை பெற்றதுமான இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்தையும் 4 இந்த பிரபஞ்சங்கிறத எடுத்துரைத்தேன். அந்த மேன்பட்டவனும் இது 4லேருந்து மேன்பட்டவனும் மெத்தென்ற தன்னிடம் எப்பொழுதும் பஞ்ச பகவான் இருந்த போதிலும் அப்படியே உங்ககிட்ட அவ்வளோ ஆசையாக இருக்கானே, அவ்வளோ பாசமாக இருக்கானே, அந்த மாதிரி பகவான் தோஷத்தை விளைவிக்க சக்தி பெற்ற தேவ திரிய மனுஷ ஸ்தாவர அப்ராணி ரூபமான சைனத்துக்கு மேற்பட்டவன். இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு பிரம்மலோகம் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிற எதுலேயுமே அவனுடைய சைனத்துக்கு கிடையாது. அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சது தான். அவனுக்கு ஒரே ஒன்று தான், நின்றால் பாதுக ஆதிசேஷன், நடந்தால் பாதுக ஆதிசேஷன், அமர்ந்தால் சிம்மாசனம் பாதுக, சயனித்தால் ஆதிசேஷன் படுக்க. ஆதிசேஷன் ஒருத்தரை தவிர வேற எதையும் எடுத்துக்க மாட்டான். எப்பேற்பட்ட பிரம்மாவா இருந்தாலும் அவனுக்கு அவன்தான் எல்லாத்தையும் கொடுக்கறான் தவிர பிரம்மாவால அவனுக்கு எதையும் தர முடியாது. அந்த மாதிரி பொங்கையும் பெற்ற 3 தேவர்களுக்கு மேற்பட்டமான பகவான், பக்தியிலேயே தலைக்கிறவா. அவன் கண்ணனை தவிர வேற எந்த சிந்தனை இல்லாதவா தேவிமார்கள், அவளுக்கும் மேம்பட்டவனே. வைக்கப்பட்டவனான கிடந்த ஞானத்தின் மூலம் நன்கு அறியப்பட்ட நம்மளுக்கு மட்டும் அந்த பக்தி யோகத்து மூலியமா நம்மளுக்கு அந்த ஒரு துளி ஞானம் வந்துடுத்துனாக்க அப்போ அந்த கண்ணன் அப்படியே நம்ம நெஞ்சில ஒளிருவான். ஜெகத் ஜோதியா நம்மளுக்கு காட்டி தருவான். அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கற்பு கற்பு கற்புன்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜொலிக்கக்கூடியவன் அந்த கண்ணன். அவன் என்ன பண்ணணும், தன்னால் படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்க விசாலமான எண்ணம் கொண்டவன். ஸ்ரீராப்திநாதனா படுத்துன்னு இருக்கான். படுத்துன்னு யார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவாளா, யாராவது மனசுல நம்ம போய் பூந்துட மாட்டோமா, தன்னை ஆராதிக்க மாட்டாளான்னு தினம் 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 எல்லாரையும் உசுப்பி விட்டுட்டே இருக்கானே. அப்படிப்பட்ட மோட்சம் கொடுக்கறதுக்குன்னே காத்துட்டு இருக்கானே. அப்படிப்பட்ட அந்த பகவான், அந்த பகவான் கிட்ட போய் நான் சரணாகதி பண்ணிட்டேன், நாங்கள் உய்யத்துக்கு வழி சொல்லுவோம். எனக்கு அரணுமுறை வழியோ கஷ்டமான வழியோ எந்த வழியோ நாங்கள் உய்யத்துக்கு எனக்கு வழி சொல்லுவோம். எப்படின்னு கேட்டாக்க, பக்தி பிரபத்தி ஆகிற சர்வ பிரகாரத்திலும் மலர்ந்த ஞான ஞூர்வமான புஷ்பங்களை உடைய. அடியேன்னு ஏற்கனவே விண்ணப்பிச்ச 8 அந்த புஷ்பங்களை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அகிம்சை, அந்த மாதிரி தர்மம், தாமம், தவம், அந்த 8 புஷ்பங்களால் அவனை என்னைக்கு அர்ச்சரிக்கணுமோ, நம்ம மனசில் இருக்கிற அந்த பகவானுக்கு என்னைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோமோ அப்போ அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணால் அவனுக்கு பிரியவனாக நம்ம ஆயிடுவோம். அவனால நம்மளை ஆச்சரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிடுவோம். அந்த மாதிரி ஆயிட்டோம்னாக்கா, அவனுக்கு பிரேமனா ஆயிட்டோம்னாக்க அந்த மகாத்மாக்களை நம்மளை போல பாகவதர்களை பிரம்மாவமான துயிலில் இருந்து பிரம்மா அவருக்கு ராத்திரிங்கிறது பெருசு, பகலுங்கிறது பெருசு. அந்த மாதிரி பிரம்மா அனுபவம் கும்பகர்ணன் துயில் கொடுத்தானோன்னு சொல்லி ஒரு பாசத்துல ஆண்டாள் சொல்றாளோ, நம்மளுடைய இந்த தூக்கங்கிறது இந்த இடத்துல அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்திலிருந்து அவளை பிரித்து வரத்துக்கு அவள் லேசில் சம்மதிக்க மாட்டாள். இந்த உலகத்து விஷயங்கள் இவ்வளோ நன்னா இருக்கு, இதை விட்டுட்டு நல்ல ராஜபாட்டை இருக்க செய்ய நான் ஏன் கல்ல முள்ள
எப்படி நடக்கணும்னு சொல்லிதான் மனசு ஏங்கும். அவ மனசை மாற்றி பிரியர்களான அவர்களை, பகவான் கிட்ட பிரியமான இருக்கிற அவளை விட்டு பிரிய மனம் விரும்புவதில்லை. எவனாவது ஒரு பக்தன், ஒரு ஞானி கிடைச்சிட்டா அவனுக்கு நான் என்ன வேணா பண்றேன். அந்த குசேலன் கண்ணன் கிட்ட நான் எதையும் கேட்க மாட்டேன், கண்ணனை சேவிச்சுட்டு வருவேன்னு தானே மனசுல நினைச்சுன்னு வந்தான். அவனுக்கு பாதத்தை தன்னுடைய தர்மபத்னியோடு சேர்ந்து அவனை பாதத்தை பரியங்க பண்ணி அலம்பி அந்த தீர்த்தத்தை அவன் கண்ணன் தெரிச்சுனானே. எப்பேற்பட்ட சுலபம்! ஒரு பக்தர் கிடைக்க மாட்டாளான்னு அவன் இது பண்ணானே. அவளை விட்டு பிரியறதுக்கு அவன் விரும்பவில்லை. இதுதான் உண்மை. இது அவனது இரக்கம் இல்லாமல் நடக்காது. அவனுடைய ஆజ్ఞை. அவன் அப்பேற்பட்ட சுலபன். அவனை யாராவது ஒத்தர் ஒரு நாள் போய் நின்று கண்ணீர் மல்க, கண்ணா எனக்கு இந்த கஷ்டத்தை நீதாண்டா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உருகி யாராவது ஒத்தர் அவன்கிட்ட போய் நின்றுட்டா அந்த இறக்கம் அவனுக்கு, அவனுடைய இறக்கத்துல அவனுக்கு நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை தரான். நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி நம்ம எந்த வழியில போனா பரமபத்தை அடையலாமோ அந்த வழியில நம்மளை கூட்டுன்னு போய் நம்மளை எப்படியோ அந்த பரமபத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறோம். காருண்யம். அவனுடைய இறக்கம் ரொம்ப வசதியானது. ஆனால் அந்த இறக்கத்தை பெறறதுக்கு நம்ம அவங்கிட்ட போய் நிற்கணும். கண்ணா நம்ம பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா அவங்கிட்ட கண்ணீர் விடலாம். அவங்கிட்ட கண்ணீர் விட்டு கதறணும். நான் இன்னென்ன தப்ப பண்ணிட்டேன், அஜ்ஞானியா மயதோஷான் அசேஷான் விகிதாந்தரே சமத்சத்வம் சமத்சத்வம், என்ன மன்னிச்சிருவோன்னு சொல்லிட்டு சுப்ரபாத்தில் வரது இல்லையா? அப்படிதான் அஜ்ஞானியா மயதோஷான்னு அதில் கொடுக்குறா. நம்ம தெரிஞ்சே தப்பு பண்றோம். அதில் தெரியாம பண்ணின தப்பை மன்னிச்சுன்னு கேட்குறா. நம்ம தெரிஞ்சே நித்திய எத்தனை தப்புகளை பண்றோங்கிறத நம்ம உணரணும். முதல்ல நம்ம தப்பை நம்ம உணரணும். உணர்ந்து முடிஞ்சா யாருக்கு அந்த தீங்க பண்ணமோ அவாக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா பகவான் கிட்டையாவது கண்ணீர் விட்டு கதறணும். கதற செய்யும். இரக்கத்துக்குன்னே இருக்கிற அந்த பகவான் அதுக்கு அவனை ஊக்குவிச்சு நம்மளுடைய குத்தங்களெல்லாம் அவன் கண்ணில் பட விடாத நம்மளை காப்பாற்றி கண்ணாலேயே அவனை அடக்கி நம்மளை அவங்கிட்ட சேர்த்து வைக்கிற தாயார். இவா 2 பேர் இருக்கிற செய்யும். நம்ம வேற எதுக்கும் கவலைப்படக்கூடாதுங்கிறத பெரியவா எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்கார். அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். அந்த குற்றம் குறைகள் இருக்கு, க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவாடி பூரத்து ஜகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்தடித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்போதை மலர்பாதங்கள் வாழியே. அடியே நேரமின்மையால் ரொம்பவே சுருக்கிட்டேன். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சே இன்னும் எவ்வளோ நிறைய இருக்க விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி அடியே முடிச்சு அடியே